பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகமெங்கிலும் பாருங்க, வட்டி, இன்ட்ரெஸ்ட் என்று நாம கட்டுவது உண்டு. வட்டிக்கு மேல வட்டி போடுவாங்க. 2 ரூபா வட்டி, 3 ரூபா வட்டி எல்லாம் போட்டு எவ்வளவு குடும்பங்கள் அதனால எவ்வளவு ஒரு நாசமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கு என்பது நம்ம எல்லாரும் அறிந்த உண்மை. இந்த வட்டியை கட்ட முடியாம தற்கொலை பண்ணவங்களும் உண்டு. ஆனா வேதத்துல தேவன் எப்படி ஒருவர் வாழணும், ஒரு குடும்பம் வாழணும்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. லேவியராகமம் 25வது அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல, நீ உன்னுடைய சகோதரன்கிட்ட வட்டி வாங்காத அப்படின்னு சொல்றார். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. உன்னோட பிழைக்கட்டுப்பா, அவன் உயிரோட வாழட்டும், அவன் குடும்பம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி தேவனே இந்த நியமத்தை எழுதி வைத்திருக்காரு பாருங்க. வட்டி வாங்காத அப்படின்னு சொல்றார். வட்டி வாங்காத, தேவனுக்கு பயந்து. அதாவது ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் போதுதான் வட்டி வாங்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவனுக்கு வரும். காரணம், இந்த வேத வசனத்தை படிக்கும் போது 37ஆம் வசனத்துல, அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் ஒழுங்கு கிரமங்கள். சும்மா ஏதோ பைபிள் ஒண்ணு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. நாம ஒரு மனிதன், ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவனே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகினால இத கேட்கிற சகோதரனே, சகோதரி யாரா இருந்தாலும் சரி, நாம வேதத்தின்படி நடப்போம், கர்த்தருடைய நன்மையை காண்போம், ருசிப்போம், பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.